தியானத்தில் வந்து சரணாகதி மந்திரம் வந்து நம்ம வேற ஒரு மந்திரம் கொடுத்துருக்கோம். மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். அந்த குருவுக்கு என் உடலும் உயிரும் சமர்ப்பணம். மனம் அற்றவர் அப்படின்னா எண்ணம் இல்லாதவர், எண்ணம் உற்பத்தி இல்லாமல் வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு பொருள். உடல் அற்றவர்னா உடலே இருக்கும், ஆனால் அந்த உடல்லேருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறது. உடல் இருக்கு, அப்புறம் உடல்லேருந்து வேலை செய்யாமல் எதுலேருந்து வேலை செய்கிறீங்கன்னா அவர் அலைவரிசையிலேருந்து வேலை செய்கிறாரு. ஃபிசிக்கலாக கை கால்லேருந்து வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். இப்போ மனிதராக இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக அவங்க மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி அப்படி கசக்கி மூளையை கசக்கி பார்த்து செஞ்சு ஒரு வேலையை செய்கிறாங்கல்ல, அந்த உடலற்றவர் அப்படின்னா அந்த ஃபிசிக்கலாக அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லாமல் அந்த அலைவரிசை வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அந்த உணர்வற்றவர் அப்படின்னா இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்த சமாதிக்கான ஒருத்தர், உலகத்திலே ரொம்ப உயர்ந்த ஒரு சமாதியில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பான்ல, ஒருத்தன் சமாதியிலே ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அதுதான் வந்து அந்த உணர்வற்றது அப்படிங்கிறது சமாதி தான். இப்போ சமாதியிலே பல்வேறுபட்ட ஸ்டேஜ் இருக்குது, பல்வேறுபட்ட செயல் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஜீவசமாதி, அப்புறம் இன்னொரு சமாதி நிர்விகல்ப சமாதி, அப்போ பல சமாதிகள் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த அலைவரிசை உள்ளே வந்து உணர்த்துறது பல சமாதிகளை தாண்டி சமாதி அப்படிங்கிறதுக்குள்ளே என்னன்னா ஒரு அலைவரிசை உள்ள உங்களுக்குள்ளே கிடைக்கும்போது நீங்கள் தியானத்துக்குள்ளே தன்னை அப்படி மறக்குறீங்கல்ல, அப்போ அந்த அலைவரிசை ஒரு இடத்துல வந்து ஒடுங்கும், ஒரு இடத்துல நிற்கும் போது தன்னை நீங்கள் மறப்பீங்க. அப்போ அந்த தன்னை மறக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில், தன் உடலையே மறக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அங்கே என்னன்னே தெரியாமல் அந்த உணர்வற்ற நிலை அதுதான் அப்படியே நிற்பீங்கல்ல. அதை வந்து சமாதிக்கான ஒரு பயிற்சியும்பாங்க, சமாதிக்கான ஒரு வெள்ளோட்டம்பாங்க. புரியுதுங்களா? சமாதி வந்து பின்னாட்களில் வரும்போது இப்படி தான் நிகழும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தான். இப்போ அந்த சமாதிங்கிறத ஒருத்தருக்கு எப்படின்னா தலையில் வந்து ஒரு சுவாசம் வந்து இந்த அலைவரிசை சுவாசங்கிறதோட இந்த அலைவரிசை பல நாள் பயிற்சியில் கீழே இருந்து வேலையை இடுப்பு இந்த உடல் முழுக்க வேலை முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துக்குள்ள என்னன்னா தலைப்பகுதிக்குள்ள வந்து ஒருத்தன் வந்து அந்த அலைவரிசை வந்து அப்படியே ஒரு இடத்துல ஒடுங்கிரும்பாங்க. அப்போ அந்த ஒடுங்கிரும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படிங்க ஒடுங்கும் எப்படிங்க அப்படின்னா, இப்போ ஒரு 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 காற்று வந்து இப்படி 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 மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அலைவரிசை. அந்த அலைவரிசை இப்படி மூவ் ஆகும்போது அங்கே இன்னும் நமக்கு அது அசைவில் இருக்கு. இப்போ அந்த அசைவில் இருக்கிற அந்த அலைவரிசை வந்து ஒரு இடத்துக்குள்ள தலைப்பகுதியில் பர்டிகுலராக சில இடத்துல அது வந்து அப்படியே அந்த அசைவற்று போய் நின்றும். அப்போ அந்த அசைவற்று போய் நிற்கும் போது அவர் என்னன்னா உணர்வற்று போயிடுறார். அப்போ அங்கே வந்து என்னன்னா அவருக்குள்ள வந்து எதுவுமே அது என்ன உணர்வற்று போகிறதுல என்ன மெயின்னா ஏக்கமாக எதுவும் இருக்காது ஒன்று. ரெண்டாவது வெளியிலேருந்து சுவாசிக்கிறத அவர் நிறுத்திடுவார். அவர் வந்து எதையும் சுவாசிக்கிறதோ எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டார். அப்போ அவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து உடல்லேருந்து உயிரை விடலை. உயிரை வந்து என்னன்னா உயிரை வந்து உடலை, அந்த அலைவரிசை தான் உயிர், அந்த அலைவரிசையும் அந்த உயிரையோ விடலை, அதை ஒரு இடத்துக்குள்ளே கொண்டாந்து அப்படியே வச்சுட்டாரு. அப்போ அந்த ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டதுக்கப்புறம் அவர் என்னன்னா ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி ஆயிட்டாரு. அதான் உணர்வற்ற நிலைங்கிறது. அப்போ அவர் எதையும் சுவாசிக்கலை, அவர் உடலையும் உடலை உயிரையும் உடலை, அப்போ அப்படியே இருக்கிறார். அப்போ பல ஆண்டுகள் அப்படியே இருந்து ஒரு நாள் விழிக்கும் போது அவங்களுக்குள்ள பல அதிசயங்கள் நிகழ்து. இதுதான் சமாதி தியானத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்போ இதை தான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் வேலையை செஞ்சுட்டு இதே மாதிரி ரூட்டில் என்ன பண்ணுறாருன்னா அந்த உடலை ஒரு இடத்துல வச்சுட்டு உடலை விட்டு அந்த அலைவரிசை வெளியேறிடுது. அப்போ அவருக்குள்ள அந்த உடலுக்குள்ள ஒரு நல்ல தன்மையும் நல்ல ஒரு அலைவரிசையும் அதை வாழ்ந்ததுக்கான அடையாளத்திலேருந்து அதிலேருந்து ஒரு ஆசீர்வாதமோ ஒரு அலைவரிசை வந்து யார் போனாலும் கிடைக்கிது. ஆனால் அவருடைய ஒரிஜினல் அலைவரிசை வந்து அதுலேருந்து வெளியேறிடுச்சு. இப்படி
அப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சமாதிங்கிறாங்கல்ல, சமாதின்னு தியானம் பண்ணிக்கிட்டு நல்ல உச்சகட்டத்தில் அவங்க வந்து அடிக்கடி அவங்களுக்கு ஒடுங்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டயத்தில் அவங்கள அறியாமலே என்ன பண்ணுவாங்க, ஒடுங்காது, உயிர் வந்து டபால்னு வெளியில் போயிடும், அலைவரிசை வெளியில் போயிடும். அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஜீவ சமாதின்னு சொல்லி சமாதி வச்சுருவாங்க. பல நாள் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல தியானத்துக்குள்ளே இருந்துட்டு இருப்பாரு. திடீர்னு தூங்கும்போது ஒரு நாள் இறந்து போயிடுவார். அவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதின்னு நினச்சி சமாதி வச்சுருவாங்க. இப்போ தியானம் பண்ணும்போது ஒரு இடத்துக்குள்ள தலைப்பகுதியில் வந்து அது வந்து ஒடுங்கும். அந்த சமாதியில் வந்து ஒடுங்கிறதுக்கு, தலையில் ஒடுங்கிறதுன்னா என்னங்க ஒடுங்கிறது அப்படின்னா, ஒரு சுவாசம், அந்த ஒரு அலைவரிசை, எனக்குள்ள ஒரு அலைவரிசை சுற்றிக்கிட்டே இருக்குது தலைப்பகுதிக்குள்ளே, அது ஒரு எல்லா ஏரியாவையும் அப்படியே ரவுண்ட் அடிக்குது. ஒரு இடத்துக்குள்ள அது அப்படியே இப்படி நின்றும், அப்படி அசைவு இல்லாமல் அப்படி நின்றும். நிற்கும்போது எனக்கு உணர்வு வெற்று போயிடும். அப்போ நான் வெளி சுவாசத்தை சுவாசிக்க மாட்டேன், அப்படியே நின்றுவேன். அப்போ உடல் இருக்கா இல்லையா, அப்படி சக்த நாடிகள் அப்படியே நின்றும், அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும். அது எதுவும் இல்லாமல் அப்படி ஆயிரும். இப்போ இதுதான் உயர்ந்த ஒரு செயல் வடிவத்துக்குரியது. இப்போ இந்த இப்படி நிற்கிது இல்லை, இந்த உணர்வற்ற நிற்கிற செயலையே எதையும் வந்து சுவாசிக்காது, இது அப்படியே இருக்கும். இதுவே ஒரு நாள் அதுவாக விழித்து வந்து ஒரு பெரிய செயலை செய்யறதுக்கு தயாராகுங்க. இப்படித்தான் அதோடைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ ஆகாயத்திலேயோ மரங்கள்லையோ இல்லை குகைகள்லையோ எல்லா இடத்துலையும் ஒரு அலைவரிசை வந்து இந்த மாதிரி உணர்வற்ற நிலையில் அப்படி நின்றோம். அதனால நம்மளால போய் அதை கிரகிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறனால அந்த மரத்துக்கிட்டேயோ குகையிலையோ உட்காரும் போது அங்கேருந்து அந்த அதோட ஈர்ப்பு வந்து நம்மளை பெரிய லெவல்ல ஒரு விஷயத்தை வந்து செயல்படும். அதே மாதிரி தான் ஆகாயத்துக்குள்ள, இந்த மேக கிளவுடுக்குள்ள ஒரு உணர்வற்ற நிலையில இருக்கிறது ஒன்று இருக்கும். அப்படியே வந்து அசைவு இல்லாமல் மூவ் பண்ணாது. அது மேகம் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அது மூவ் இல்லாமல் அப்படியே நின்றுடும். காற்று கீற்று எந்த இதுவுமே இருக்காது, அப்படியே அசைவு இல்லாமல் அப்படி நின்றுடும். இப்போ அங்கேருந்து என்னன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்கே என்னன்னா, யாராவது ஒருத்தர் இப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுல, காற்று கீற்று இருக்காது, மாஸ்க் போட்டு கூட போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே யாரோ வாழ்கிற மாதிரி உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி உங்களால் உணர முடியும். ஆனால் அது வெற்றிடம் ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். இறைத்தன்மைங்கிறது, இறை அலைவரிசைங்கிறது வெற்றிடம். ஆனால் அங்கே யாரோ ஒருவர் இருக்கிறாருங்கிற மாதிரி நம்மளுடைய உள் உணர்வு வந்து அந்த ஃபீலை வந்து அது ஏற்படுத்தும். அந்த மாதிரி அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி நிற்கிது இல்லை, அந்த மாதிரி ஆகாயத்துக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பகுதிக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி தான் தலைப்பகுதிக்குள்ளே மூளையிலேயோ அந்த தலைப்பகுதியோட மடு மையத்துக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ அது வந்து உணர்வற்ற நிலையில் அந்த அலைவரிசை அப்படி நின்றும். அப்படி நிற்கும்போது அவர் வந்து வேற ஒரு சூழலுக்குள்ள அது மாறுறாரு. அப்போ உடல் இயங்குது, வேலை நடக்குது, அவர் நார்மலாக இருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த அலைவரிசை வந்து அவ்வப்போது உணர்வற்று அது நிற்கிது. அது எப்படி இருக்குதுன்னா, அது சமாதி நிலையில் இருக்கிற உணர்வற்ற நிலையில் இருக்கிற அலைவரிசை இவர் உடலுக்கு தேவையானதா இவர் சுவாசிச்சுக்கிறாரு, புரியுதுங்களா? அது சுவாசிக்க மாட்டுது, அது உணர்வற்று இருக்கு. அந்த உணர்வற்ற இருக்கிற அலைவரிசை வந்து அவ்வப்போது வந்து உள்ள வந்து அது ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அது இருக்கு. இவரா அந்த உடலா இருக்கிறவருக்கு தேவையான எனர்ஜியை வந்து அவர் சுவாசிக்கிறதோ அவர் வேலை செய்யறதுக்குள்ளேயோ அது வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அப்போ அந்த உணர்வற்ற இருக்கிறது அது வந்து சமாதியில் இருக்கு. அது திருப்பி சமாதியில் இருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துது. யாருக்கு ஏற்படுத்துதுன்னா அவருக்கும் ஏற்படுத்துது, அவரை பார்க்குறவங்களுக்கும் ஏற்படுத்துது. அந்த அலைவரிசை வந்ததுனால அந்த அலைவரிசை யாருக்குள்ள இருக்கோ அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஈர்ப்பை அவருக்குள்ளேயே ஏற்படுத்துது. அவருக்கு இனம் புரியாத ஒரு செயல் நடக்குது அவர் உடலுக்குள்ள. அவருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவராலே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒன்று நடக்குது. அவரை பார்க்குறவர்களுக்கும் யூகிக்க முடியாத ஒன்று நடக்குது. இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டால் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க, இவர்கிட்ட கேட்டால் இவர் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க.
இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்போ அந்த உணர்வற்ற இருக்கிற செயல் வந்து அவ்வப்போதுல வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி ஒரு இடத்துல அப்படி போகிறது வர்றது அப்படிலாம் வந்து அதுவாகவே அது நிகழ்த்துது. ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய ரியலாக அதோடைய நேச்சர் என்னன்னா அது உணர்வற்று இருக்கிறது. இப்படி மூவ் பண்ணும், அப்படி இப்படி போவோம், டக்குன்னு வந்து ஒரு இடத்துல அப்படி நின்றும். அது இப்படி தான் வந்து ஒவ்வொரு வழிக்குள்ளேயும் இருக்கிறது. அப்போ நம்ம தியானமாக பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக தன்னை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தியானத்தில் வரும்போது ஒரு சமாதிக்கான ஒரு வாய்ப்புகளை சிறு 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 செயலாக அதை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. எப்படி ஒரு சின்ன ஒளியை பார்க்குறது, ஒரு சின்ன காட்சியை பார்க்குறது, சின்ன ஒரு அனுபவத்தை பார்க்குறோம்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு செயலை ஏற்படுத்தி காட்டுறது. ஒரு நாள் அது ஒரு பெரிய ஒரு செயலாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது காட்டப்படுறது. இப்படிதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அவருக்குள்ள தெரியாமே தன்னை மறந்து போயிடுவார். இப்படிதான் அது. ஒரு காடு மலைகளில் உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தன்னை நம்மளை யாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது தன்னை யாருன்னே தெரியலை அப்படின்னா அவர் வந்து உள்ள வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த அலைவரிசை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இவர் தியானத்தில் இங்கே திருவண்ணாமலையில் இருந்தவரெல்லாம் சக்ஸஸ் தியானம் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த உணர்வு அந்த நிலை இருக்குல்ல, அந்த அலைவரிசை இருக்குல்ல, அது அப்படியே ஒடுங்கிடுது. இப்போ ஒடுங்கும் போது அவர் உடல்லேருந்து எந்த இதுவும் இல்லை, அசைவு இல்லை, எங்கே உட்காந்துருக்கோம், காடு மலை இது எதுவும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே கட்டை மாதிரி விரைச்ச கட்டை மாதிரி கிடக்கு. இதுதான் அதோட விஷயம். அந்த அலைவரிசை டோட்டலாக வந்து அவர் உடலுக்கும் எது தேவையில்லை, அங்கே உள்ளே இருக்கிறதுல அப்படியே இருக்குது. இது நார்மலாக ஒரு மனிதனுக்குள்ளே இப்படி இருக்கிறது ரொம்ப கடினம். பல ஆண்டுகள் அப்படியே இருக்குது, இரவு பகல் அப்படியே இருக்குது. அப்போ அந்த ஈர்ப்பு என்னன்னா அந்த உயிர் போகாமல் அந்த உடலும் கெட்டு போயிடாமல் அந்த ஈர்ப்பு திசை வந்து அப்படியே அந்த ஈர்த்து வச்சிருக்கு. இதுதான் மேலே ஆகாயத்துக்குள்ள காற்று இருக்காது, எதுவும் இருக்காது, அப்படியே அசைவு இல்லாமல் அப்படியே வந்து இருக்கும்போது ஒரு ஈர்ப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு குகைகளுக்குள்ளேயோ ஒருத்தர் வாழ்ந்த ஞானி வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயோ போகும்போது யாரோ அங்கே வாழ்கிற மாதிரியும் அந்த ஒரு ஃபீலை வந்து உங்களால் உணர முடியும். அதே தான் இது. அப்போ இவருக்கு ஒரு நாள் வந்து அப்படியே கிடக்கிறாரு, விறகு கட்ட மாதிரியே கிடக்கிறாரு, அப்படியே உட்காந்து இருக்கிறாரு. அவருக்கே ஒன்றுமே இதுவும் இல்லை. ஒரு பல ஆண்டுகள் இப்படி தொடருது. திடீர்னு ஒரு நாள் அந்த ஒடுங்குனுச்சு இல்லை, அப்படியே உணர்வற்று இருந்துச்சு இல்லை, அது ஒரு நாள் வெளிக்குது. அப்படியே மெல்லமாக விழிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அசைவு வருது. அப்போ உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, திருப்பி அந்த உணர்வுக்கு அப்படியே வருது. அது அப்போ வரும்போது எழுந்து ஒரு விஷயம்லாம் பண்ண முடியலை, ரெகுலராக இருக்க முடியலை. அப்போ இங்கே வரும்போது என்னமோ இன்னைக்கு தான் உட்காந்த மாதிரி பசி பயங்கரம். அது உட்காந்து பல ஆண்டுகளாயிருச்சு, ஆனால் நேற்று தான் உட்காந்த மாதிரி, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உட்காந்த மாதிரி அவர் விழிச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஆனால் தேவையான ஒரு செயல் அங்கே ஒன்று கிடைக்கும்போது தலையெல்லாம் பாரமாக மண்டையெல்லாம் அப்படியே மண்ணும் கிண்ணும் கல்லுமா ஏதோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி எல்லாம் ஒரு சூழல் போது அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு செயல் செஞ்சு அப்புறம் அப்படியே ஒரு சின்ன ட்ராவல் கிடைக்கப்படும். அப்புறம் இன்னும் அவருக்கு ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா திருப்பியும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பியும் அந்த சமாதிக்கு அது ஆழ்த்துது. இப்போ இந்த மாதிரி சமாதிக்கு ஆழ்த்துறவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு விஷயம்னா திடீர்னு சமாதிக்கு போயிடுவாங்க, அந்த உணர்வற்ற நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க எப்போ எப்படி போகிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு அது வந்து என்னன்னா ஒரு 2 வாட்டி இப்படி சுவாசம் அப்படி மேலே போகும் கீழே போகும், திடீர்னு ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றும். அப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் அது வந்து இயல்புக்கு வர்றது. சமயத்தில் 1 நாள் ஆகும், சமயத்தில் 2 நாள் ஆகும். அப்போ இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாது, என்ன இது என்ன அப்படிங்கிறது புரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வர்றவங்க அவங்க முற்றிலுமாக வேற ஒரு சூழலுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போ நாம் அந்த மாதிரி சமாதி நிலையில் இந்த உடலை வச்சுக்கிட்டு உட்காந்து பெரிய அந்த மாதிரி விஷயத்த 4 நாளோ 5 நாளோ 10 நாளோ பண்ணதில்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அலைவரிசை சமாதியிலே எஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அது அடிக்கடி சமாதி ஆயிக்குது. நம்மளை சமாதி ஆக்காமல் அது சமாதி ஆயிக்குது. அது சமாதிக்குள்ளே இருந்து பழக்கப்பட்டதுனால அது ஒரு வேற ஒரு ரூட்டுக்குள்ளே அது
வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது அது பண்ணுது. நம்மளை சமாதிக்கு ஆழ்த்தாம நம்மளை ப்ரெசன்ட்ல வச்சுட்டு அது சமாதியிலிருந்து வேலை செய்யுது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா சமாதியில் அது இருந்து ஒரு ஈர்ப்பை நமக்கு ஏற்படுத்துது. நீ போய் பணி செய்யி, நான் உள்ள வந்து உணர்வற்று இருக்கிறேன். உனக்கும் யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தெய்வீக செயல் உள்ள இருக்குங்கிறத மட்டும் உன்னால உணர முடியும். அதே மாதிரி உன்னை பார்க்குறவங்களுக்கும் உணர முடியும். போய் வேலை செய் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமாக இருக்கு. இது இது எல்லாருக்கும் இதே மாதிரி சாத்தியமா ஆகுமா அப்படின்னா அது தெரியாது. இது மாதிரி நடக்காது. அப்போ எல்லாருக்குள்ள என்னன்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு சுவாசத்துக்குள்ள இருந்து ஒரு அலைவரிசை கிடச்சி போய் அவங்களே சமாதியை போய் பார்க்குறாங்க, சமாதிக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா சமாதியே பழக்கப்பட்டதுனால இது வந்து இந்த உடலை சமாதி ஆக்க வேண்டிய அவசியம் அதுக்கு ஏற்படலை. இந்த உடலை பக்குவப்படுத்துது, இந்த உடலை தயார் பண்ணுது, இந்த உடலை வந்து ரெடி பண்ணுது. பல ஆண்டுகள் இந்த உடல் வந்து என்னதுக்காக அது ரெடி பண்ணுதுன்னா, நான் சமாதிக்குரிய ஒரு ஆள், நான் ஒரு பெரிய அலைவரிசைக்குரிய ஆள், நான் வந்து உன் வீட்டுக்குள்ளே உட்காடுறேன் அப்படின்னா இந்த வீடு தாங்கணும். அப்போ கட்டுமான பணிகளை நல்லா ஸ்ட்ராங் படுத்தணும்னு இந்த உடலை வந்து பல ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளாச்சும் ஒரு உடலை பதப்படுத்துறதுக்கு தேவைப்படும். அப்போ ரொம்ப லோயஸ்டாக போனால் கூட ஒரு 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 7 ஆண்டுகளாச்சும் தேவைப்படும் ஒரு உடலை நல்ல கிரிப்பாக ரெடி பண்ணுறது. அப்போ அது ரெடி பண்ணிட்டு அது உள்ளே வருது. அது உள்ளே வந்து அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் ரூட்டாக பல விஷயம் பண்ணி பார்த்துரும். இந்த உடலை வந்து இது என்ன மாதிரி இது உடல் வந்து எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி வேலை நடக்கும், என்ன மாதிரின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி. அப்போ இயல்பாக அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சமாதிக்குள்ளே அவர் போக வேண்டியதில்லை, ஆல்ரெடி சமாதிக்குரியவரே இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பில் அது வந்து ஒரு பெரிய பணிகளை பெரிய செயலை செய்ய வைக்கும். அந்த ஈர்ப்போட செயல்லேருந்து ஒரு பெரிய வடிவத்தை பேசுகிறதோ அதோடைய செயல் வடிவத்தையோ அது காட்டி கொடுக்கும். அது செயல் வடிவம் செய்யும். இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் தான் ஒரு சமாதிக்குள்ளே ஒரு உயர்ந்த சமாதிக்குரிய ஒரு அலைவரிசை தான் நமக்குள்ளே இருந்து ஒரு பணி. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய பணியோட நிமித்தத்தில் பணி வேலை நடக்கும்போது அங்கே நான் சமாதி, இந்த உடல் சமாதி அடையவில்லை, அந்த உடலுக்குள்ள இருக்கிற அலைவரிசை சமாதி அடையக்கூடியது மட்டும் இல்லை, சமாதி சங்கத்துக்கே அவன் தான் தலைவராக இருக்கிறான். சமாதி தியானம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கே அவன் தான் ரொம்ப பழமையான ஒரு பெரியவர் இருக்கிறார்ல, பெருசு அவர் தான் அது. அதுதான் அவர் வந்து சொல்றாரு அந்த உணர்வற்ற நிலைன்னு. அப்போ உங்ககிட்ட சொல்றது மனமற்ற நிலை, உடலற்ற நிலை, உணர்வற்ற நிலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் அந்த அலைவரிசை பெற்ற அலைவரிசை வந்து ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இது கிடைக்கும்போது, அவங்கள பார்க்கும்போது, அவங்க கூட பயணிக்கும்போது உனக்குள்ள என்னன்னா அந்த மனம் வேலை செய்யாமல் உன்னுடைய சுவாசத்தையோ உன்னோட செயலையோ அவர் மாற்றி உன்னுடைய தற்காலிகத்துக்கு உன்னுடைய செயல்பாடுகளே ஒரு மாற்றி கொடுத்துற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நமக்குள்ள ஒன்று நடக்குது இல்லை, அதை மக்கள்கிட்ட ரிஃப்ளெக்ஷன் ஆக்கிறதுக்கு எதுக்குன்னா அவங்களையும் சரியாக பண்ணாதான் ஒரு வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய பணி இங்கே நடக்காது. புரியுதுங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, என்ன தயார் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு 100%ல் 100%, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிறவங்கள 12% கூட தேர மாட்டுறாங்க. டக்குன்னு மனம் வந்து வெளியில் வந்து ஒரு மனுஷன் வெளியில் வந்துடுறான். நானும் எல்லா விதமான ஆட்களையும் பார்க்குறேன், உங்களையும் பார்க்குறேன். அந்த மனிதன் வந்து டமால்னு வெளியில் வந்துடுறான். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை வந்து ஒரு பாதுகாத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்கும். நான் எல்லா விதமாகவும் சொல்கிறேன். அது அந்த மாதிரி வெளியில் வரும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஒரு என்ன உணவு கொடுத்தாலோ என்ன சேவை செஞ்சாலோ அது பெரிய பெரிய ஒரு செயலாக ஒர்க் ஆகாது. அது ஒரு பெரிய செயலாக வந்து ஒரு 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 சரித்திரமாக ஒரு வரலாறாலாம் உருவாக்க முடியாது. அப்போ ஒரு நிறைய பேருக்குள்ள அந்த உணர்வற்ற நிலையை வந்து உருவாக்குறதுக்கு அவர் என்னன்னா, ஒரு சரித்திரம் வாய்ந்த செயலை செய்ய போகிறோம்னா அந்த சூழல் மாறி இருந்தால் தான் செய்ய முடியும். அவர் இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இங்கே உள்ளவங்க மனதிலே இருந்தாங்கன்னா பெரிய வேலையை செய்ய முடியாது. செய்யறதுக்கு தாமதமாகும், செய்யும் போது ஒரு டிஸ்டர்ப் ஆகும், தொந்தரவாகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிறவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டாதான் ஏதாவது செய்ய முடியும்.
ரெடி பண்ணி விட்டான்னா அவங்கள போய் எதுவும் நம்ம செய்ய வைக்கிறது இல்லை. நம்மளை வந்து பார்க்குறதோ போகிறதோ வர்றதுக்குள்ளேயோ நாம் ஒரு விஷயம் அவங்கள பார்க்கறது இல்லையோ அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இவ்வளோதான் விஷயம். இப்போ சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை கிண்டிட்டு இருப்பார் அவர். ஆனால் அந்த சாப்பாட்டுக்குள்ளே நம்ம ஒரு வேலை கொஞ்சம் பண்ணாதான் அது மாறும். இல்லைன்னா அவர் மனதோடு ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு தான் நம்ம காலம் முழுக்க ஹோட்டல்லையோ வீட்லேயோ சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் ஒரு ஞானி இடத்துல அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ அந்த அலைவரிசையை எடுக்கப்படணும். புரியுதுங்களா? அந்த அலைவரிசையை எடுத்த உணவை தான் கொடுக்கப்படணும். அன்னதானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, மனிதர் சமைச்ச மனித அலைவரிசையிலேருந்து ஒரு உணவு பரிமாறக்கூடாது. அப்போ அவர் என்னன்னா ஒரு ஞானி கிட்ட இருக்கிற தியானத்தில் இருக்கிற அவருடைய அலைவரிசை அந்த உணவுக்குள்ளே பரிமாறப்படணும். சோறு சாம்பார் புளிக்குழம்பு கூட்டு பொரியலுக்காக இந்த மனித கூட்டத்தை வந்து ஒரு ஞானி வந்து வச்சுருப்பானா? இது அவனுக்கு வேலையாது. கழுத்துக்கு கீழே சோறு போனால் என்ன ஆகணும் உங்களுக்கும் தெரியும். இது வந்து அவருக்கு வேலையா? இதில் என்ன பெரிய லட்சியம், உயர்ந்த லட்சியம் என்ன வந்துட போகுது? சோத்தை தின்னுட்டு சோம்பேறி கழுத தூங்க தான் போகிறான். ஆல்ரெடி சோம்பேறி தான் மனுஷன். சோத்தை தின்னுட்டு துண்டை வரிச்சு தூங்க தான் போகிறான். அதுக்குள்ளே இல்லை, அவனுக்குள்ள அந்த அந்த உணவுக்குள்ளே ஒருத்தர் மனிதர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஒரு மனிதரே வந்து கொடுக்குறாரு, ஒரு மனிதர் வாங்குறாரு, ஒரு மனிதர் உட்கொள்கிறாரு. ஆனால் அதுக்குள்ள எல்லாமே மனித அலைவரிசையாகவே இருக்குது. அப்போ அவருடைய தியானத்துக்குள்ள அந்த உணவோ அந்த செயல் அந்த வடிவத்தை எல்லாத்தையும் கடந்து ஒரு நதி நல்ல தண்ணி மாறி போய் அந்த அலைவரிசை நல்ல அலைவரிசை கிடைக்கும்போது அவருக்குள்ள என்னன்னா தியானம் சுட்டு போட்டாலும் தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த மனதோட நோக்கம் மனதோட செயல்பாடுகள் குறையுது. அது ஒரு செல்லு இல்லாத வாட்சி, செல்லு நிற்க போகுது. அதனால அந்த முள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஸ்லோவாக இயங்குது. இல்லை இப்போ இந்த அலைவரிசை போகும்போது அந்த செல்லே மாற்ற வேண்டியதில்லை. இப்போ வாட்கிளாக்கில் வந்து செல்லு போயிடுச்சுன்னா பீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு செல்லு போய் மாற்றுறோம்ல, இந்த மாதிரி இங்கே சாப்பிட்றவருக்கு செல்லு மாற்ற வேண்டியதில்லை. அப்போ அந்த அலைவரிசையை சரியாக அது கிடைக்கப்பட்ட பட்சத்தில் தான் அது அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்க முடியும். அப்போ அதுதான் இங்கே வந்து உணவுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அது வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ மையமாக எதுன்னா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பல்வேறுபட்ட வடிவத்தில் இந்த அலைவரிசையை கொடுக்குறாருங்க, கடத்த பார்க்குறாருங்க. புரியுதுங்களா? நாயிலேருந்து எறும்புலேருந்து கட்டெரும்புலேருந்து சுள்ளெரும்புலேருந்து கரப்பான்லேருந்து தட்டாம்பூச்சிலேருந்து செடியிலேருந்து அப்படி அவர் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உணவுலேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் இந்த அலைவரிசையை அங்கங்கே பரப்பி விடுறாரு. அதை யாரெல்லாம் கையில் தொடுறாங்களோ பரப்புகிறாங்களோ அவங்களுக்குள்ளே என்னன்னா மனம் கண்ணா பண்ணான்னு வேலை செய்யாது. ஞானியெல்லாம் ஆக மாட்டாங்க, சூப்பர்மேன் ஆகி பறந்தெல்லாம் போக மாட்டாங்க. புரியுதுங்களா? மனம் வந்து கண்ணா பண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்கும்ல. நாளைக்கு போய் இந்த அவனை கொண்டுடணும், கொண்டுட்டு அங்கே கிடக்கிற பணத்தை எல்லாம் அள்ளிட்டு வந்துடணும். நாளைக்கு போய் இங்கே போயிட்டு இந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவனை வந்து ஒரு தகுடை வச்சு கட்டி அப்படியே வச்சுட்டு அவனை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி யோசிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி யோசனை வராது. இதுதான் நம்மளுடைய அந்த ஒரு டிராவலுக்குள்ளே இருக்கிற செயல். இப்படி தான் நிறைய பேர் வந்து செயல்பட்டிருக்காங்க. நம்மளோட செயல்பாடுக்குள்ளேயும் அதுதான் அந்த செயல்பாடாக இருக்கிறதுனால தான் இந்த அன்னதானத்தெல்லாம் ஒரு கௌரவத்துக்காகையோ ஒரு புண்ணியத்துக்காகையோ இல்லை ஒரு செயலுக்காக அப்படிலாம் தோற்றி வைக்காம இதை வந்து அதுக்குள்ள மனம் ஒருத்தர் குறையறதுக்கு மக்களுக்கு மனம் குறையணும். அப்போ மக்கள் பப்ளிக்கில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தியானம் பண்ணவானா வரமாட்டான். இப்போ உங்களை தியானம் பண்ண வச்சுக்கிட்டே நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியாது. அப்போ அவனை தியானம் பண்ணவான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எருமை மாட்டு கம்புக்குள்ளே கொண்டு நானே கொண்டு வயிற்றை கொண்டு குத்திக்கிட்ட கதை தான் அது இன்னும் ரொம்ப விசித்திரமான ஒரு செயலாக மாறி போயிடும். அப்போ அவனை வந்து என்னன்னா அவனுடைய போக்குலேயே அவனுக்கு தேவையான பொருளை கொடுத்து அவனை சரி செஞ்சிடணும். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள். இப்போ தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயோ இல்லை தியானத்தை பற்றி யோசிக்கிறவங்களையோ இந்த மாதிரி ஒரு ட்ராவலுக்குள்ளே இருக்கும்போது மனம் குறைஞ்சிட்டாவே நீ வந்து இந்த பிறப்பை வந்து சாதிச்சுட்டா ஜெயிச்சுட்டேன்னே அர்த்தம். நீ ஞானம் அடைய வேண்டாம், ஞானி ஆக வேண்டாம். மனம் உனக்கு குறைஞ்சிருச்சுனாவே நீ சாதிச்சுட்டேன்னு அர்த்தம். மனம் குறைஞ்சிட்டாவே ஒரு இறை அலைவரிசையை உன்னால் உணர முடியும். இறையை உணர்றதோ இறை தன்மையை உணர்றதோ ஒரு ஞானியை உணர்றதோ மனம் இருந்தால் உணர முடியாது. மனம் இருந்தால் அப்படி இப்படி லயம் கிடைக்காது. ஒரு ஃபீலை உணர முடியாது. இப்படி தடுமாறிடுவோம். இங்கிட்டு ஒரு தடுமாற்றம் அங்கிட்டு ஒரு தடுமாற்றம் நடந்துடும்.
அந்த மாதிரி மனம் குறையும் போது, மனம் இல்லாத போது, மனம் வந்து அந்த குறையறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அலைவரிசையினால அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதுதான் பணியாக இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் அந்த மனம் குறையும் போது ஒரு 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 சேவையை எப்படி செய்வீங்கன்னா, சேவையா இல்லாமல் ஒரு ஃபோக்கஸாக அந்த ஒரு வேலையா, சேவையா, வாலண்டியரா, பக்தரா எதுவும் இல்லாமல் ஒரு 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 காமா என்னன்னா, நீ அமைதியாக இருந்து ஒரு வேலை செய்வ. இங்கே என்னன்னா அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புன்னு பொங்கல் மாதிரி அள்ளி கொட்டிக்கிட்டு இப்படி போகிறான் அப்படி போகிறான் அப்படி. முதல்ல நீ ஒரு அமைதி உனக்குள்ளே இருந்து நீ ஒரு தட்டை எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்குவ, அந்த சோறு திங்கிறவனுக்கு உன்னோடைய அதிர்வலைகள் இருக்காது. புரியுதா? நீ சர்வீஸ் எல்லாம் வந்து யார் வேணும், யாருக்கு வேணும் சர்வீஸு? தட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எடுத்து கொடுத்தா தான் அவன் சோறு திம்பானா என்ன? தட்டை எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கான நீ என்ன பிறந்தாளா என்ன? இல்லை நீ வந்து கோசு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு நீ கரண்டியில் தூக்கி போட்டோன்னா அவன் சாப்பிட்டு அப்படியே ஓடி போய் அவன் பெரியாது. அங்கே அமைதி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கூட்டத்தை அவர் உட்கார வைக்கிறாரு, பார்க்குறாரு, அவரோடய போகிறாரு, வர்றாருன்னா அவன் அமைதி அடைகிறான். அந்த மனம் அமைதி அடையும் போது அவனுக்குள்ளே ஒரு அமைதி நிகழ்வு. அப்போ அவன் ஒரு காய் எடுத்து வைக்கும்போது அந்த காய்க்குள்ளே இருக்கிற விஷயத்தில் அவனுக்கு அந்த அதிர்வலைகள் அவனுக்குள்ளே இல்லாமல் அவன் ஒரு அமைதியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கும். ஒரு நாள் சத்தம் இல்லாமல் எல்லா பேரும் சாப்பிட ஆரம்பித்தான்னா அதுதான் தியானங்கிறான். ஒரு பின்ட் ஆஃப் சைலண்டில் ஒருத்தன் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகிறான்னு வச்சுங்களேன், சாப்பிட்ட மாதிரியே தெரியாமல் அப்படியே வந்தது தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கான்னா அப்போ அவனுக்கு மனம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கல்யாண மண்டபம், கோவில், திருவிழா, அங்கெல்லாம் சோறு போடுற இடத்த பார்த்தீங்கன்னாவே தெரியும். புரியுதுங்களா? கல்யாண மண்டபத்தில் தாலி கட்டிக்கிட்டு இருக்க முன்னாடியே பந்தி போட்டாங்களான்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனதோட தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ அந்த ஞானி இடத்துக்குள்ளே அது இருக்கக்கூடாதுன்னா அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க. சைலண்ட், பேசக்கூடாது, அமைதியாக போகணும், ஒருத்தராக போகணும், அங்கனை தட்டை வைக்கணும், இங்கே நிற்கணும், இங்கே உட்காரணும். இப்போ நம்ம எவ்வளோ அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, ஏன் அவங்களால கேட்கலன்னா அவங்களுக்குலாம் மதி இல்லை. மனம் வேலை செஞ்சு என்னன்னா மூளை வேலை செய்யாதுங்க. புரியுதுங்களா? தட்டை அப்படி உள்ளே நீட்டாத, மண்ணு படம் வெளியில் நீட்டுன்னா அடுத்தது வந்து அவன் அதுக்கு அங்கிட்டு நீட்டுறான், இன்னும் நடுவில் நீட்டுறான். அப்போ ஏன்னா அந்த ஷார்ப்னஸ்ஸாக அவன் சொல்லி அவனால் புரியலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம சமையலறையில் இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை நாளைக்கு பாருன்னா அப்போ அவர் என்ன பண்ணணும்னா மைண்டை ஒருநிலைப்பட்டு ஏன் சரியில்லைங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் என்னமோ வரக்கூடாதுங்கன்னு. அப்போ இதுக்கு சரியில்லாததுக்கு பொருள் காரணம் கிடையாது, மனம்தான் காரணம்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு மாஸ்டரால். தக்காளி வெங்காயம் காரணம் கிடையாதுங்க, அது ஒரு 5% தாங்க காரணம். ஒரு சாப்பாடு டேஸ்ட்டு குறையுதுன்னா மனம் தாங்க காரணம், மூளை தாங்க காரணம். ஒரு சோத்தை சுவையாக கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா நீ ஒரு நிலையில் இருந்தால் தான் சோத்தை சுவையாக கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது வந்து சரிப்பட்டு வராது. அதுதான் அதோடைய விஷயம். எதுக்கு வந்து ஒரு இடத்துல பிரசாதம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? மற்ற இடத்துல எல்லாம் அன்னதானம்பாங்க. ஒரு ஞானி இருக்கிற இடத்துல, கோயில் இருக்கிற இடத்துல பிரசாதம் அப்படிங்கிறாங்கன்னா அது ஒரு அலைவரிசையால வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அப்போ இந்த போக்கு வந்து குறைஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சரித்திரம் வாய்ந்த செயலை நம்ம வந்து செய்ய முடியும், அப்போ உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகளாக இருக்கு. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துக்குள்ள உயர்ந்த அலைவரிசைகள் ஒருத்தர் தியானம் வர வச்சு அவருக்குள்ள அலைவரிசையை நல்ல உயர்ந்த அலைவரிசையை கொடுத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து அவங்கள மனதை குறைச்சு அந்த மனமற்ற நிலையில அந்த மனம் வந்து மனம் பெருசா இல்லாம அவங்க வாழ்க்கையை அவங்க சுபபோகமாக ஆசை இல்லாம நடத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஞானி மூலியமா பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வந்து காசு பணங்கள்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுத்த முடியும்னா மனம் இல்லாமல் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். மனங்கிறது தான் உங்களுக்கு ஈகோவை உருவாக்கும், மனங்கிறது தான் கோபத்தை உருவாக்கும். மனங்கிறதுனால தான் என்ன பண்ணும், உனக்கு சக்தி வந்துச்சு எனக்கு வரல, நீ அங்கன நான் அங்கன இருக்கணும் நீ அங்கன இருக்க, இப்படி எல்லாம் தாட் எங்கேருந்து வரும்?
அப்போ உன் தியானம் எங்க? நீ ஒரு சூப்பர் தியானம் பண்ணிட்டு இருக்கல, நீ வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு தியானத்தில் இருக்கிறல்ல, இப்போ நீ அங்கன உட்காரணும், இவ அங்கன உட்காந்துருக்கா, நான் தான் உட்காரணும் அப்படிலாம் நீ நினைச்சனா, அப்போ உன் உயர்ந்த தியானம் எங்க? அப்போ உன் உயர்ந்த தியானத்தை தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு இல்லை, உன்னுடைய பாரதியை தூக்கி போட்டு யானை மிதிச்ச மாதிரி அந்த மனம் மிதிச்சிருச்சு இல்லை, மிதி வாங்கிட்டு தானே கிடக்குற. பாரதி வாங்கின மிதி மாதிரி தான் தியானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யானை கிட்ட மிதி வாங்குறான். புரியுதா? நீ ஒரு தியானம் வச்சிருக்கிற உள்ள அந்த அலைவரிசை இருக்கு. தியானம் பண்ணும்போது 15 நிமிஷம் நீ வந்து அமைதியா இருக்கிற, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? நீயே யோசி. நீங்க உங்களையே நீங்க அனலைஸ் பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க உங்களை தயவு செய்து மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. நீங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்கிறத நீங்களே ஸ்டடி பண்ணுங்க. ஒரு நோட்டை போட்டுக்கணும். 15 நிமிஷம் தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது என்ன, எப்படி அமைதியாக என்ன இருக்கும். தியானத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து காலையில் வந்து 4 மணிக்கு உட்காந்தோம், 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணால் 2 மணி நேரம் தியானம்னு வச்சுங்க. 6லேருந்து அடுத்தது நம்ம பண்ணுற வேலைகளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோன்னு நோட்டை வச்சு எழுத சொன்னால் அங்கே தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு. அப்போ அந்த மனதோட தீவிரமான செயல்பாடுகளில் நம்ம வந்து அறியாமல் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் செஞ்சுட்டு நம்ம செய்யாத மாதிரியே ஃபீல் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை குத்துனா அது கொலை. அந்த கத்தி எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, அது குத்தாமையே அங்கே நம்ம வந்து பேசினாவே அது பெரிய கொலை. புரியுதுங்களா? குத்துறது கொலை, குத்தாமையே அந்த குத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் அது அதோட பெரிய கொலை தான் அது. புரியுதுங்களா? கத்தியோட ரொம்ப மோசமானது எண்ணம், வார்த்தை. அப்ப எண்ணம் கொண்ட மனிதனை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அலைவரிசை இல்லை, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சாமி இருக்கு, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கடவுள் இருக்கு. என்னன்னா, உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வர்றவனோ, உங்க உறவா இருக்கிறவனோ, உங்க கூட வாழ்றவனோ என்ன சரியில்லை. புரியுதா? உங்க கூடயே ஒருத்தன் படுத்திருக்கான்ல, உங்க புருஷன் ஒன்று சொல்றீங்கல்ல, உங்க கூடயே ஒருத்தி படுத்திருக்கான்ல பொண்டாட்டின்னு, அவ எண்ணமே சரியில்லை. அப்புறம் எப்படி இந்த பாயில நிம்மதியான தூக்கம் வரும்? எப்படி ஒரு செயலை பண்ண முடியும்? அப்ப இந்த செயல்ல என்ன நீங்க புரட்சியை ஏற்படுத்திடுவீங்க? புரட்சியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. உடல் ஒவ்வாமையை தான் ஏற்படுத்த முடியும். தலைவலி, உஷ்ணம், பிரச்சனைகள், தொல்லைகள், ஒரு நிம்மதியற்ற நிலை, இப்படித்தான் நடக்கும். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் வந்து அதை நம்ம பண்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறோம்.